நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோசுவா எழுதின சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. அதனுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது: நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். என்ன காரியத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ அந்த பிரயாசத்தை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். எந்த தடை வந்தாலும், எந்த சோர்வு வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எந்த தேவைகள் வந்தாலும் தைரியமாக முன் செல்லுங்கள். காரணம், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார். யோசுவாவுக்கு அவன் லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவம், அந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வரும் பொழுது அவன் எல்லா காரியமும் நடக்குமா நடக்காதா? மோசே, நம்முடைய எஜமானா இருக்கக்கூடிய மோசேக்கு நடந்தது போல நமக்கும் எல்லாம் வாய்க்க பண்ணுமா, நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம்: யோசுவாவே, நீ பயப்படாதே, நீ எதை குறித்தும் பயப்படாதே, நான் நீ போகிற வழியை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன். அப்படி என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் யோசித்திருக்கிற, நீங்கள் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிற எல்லாவற்றையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசியுங்கள். அது உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய ஆள் பலத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விதமாக இருக்கலாம். இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக மாற்றுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இந்த காரியத்திலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். யோசுவாவுக்கு கூட மோசே இல்லை, ஆனால் மோசேயின் தேவன் இருந்தார். மோசே கூட இருப்பாரே, ஆனால் அவர் அழிவு உள்ளவர், வித்தியாசமானவர், அவர் மனிதனாக இருந்து கொண்டு யோசிப்பார். ஆனால் மோசே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நிரந்தரமான தேவன், அழிவில்லாதவர், எப்பொழுதும் மனம் மாறாதவர், அவர் அவனோடு கூட இருந்து சொல்லுகிறார்: யோசுவாவே, நீ பயப்படாதே. இந்த காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிற, இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப திகைத்து போயிருக்கிறியா? நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். உன்னுடைய வழி அது கோணலாக இருக்கலாம், குறுகினதாக இருக்கலாம், அல்லது அடுத்த ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு அளவுக்கு இடம் கூட இல்லாத, வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேனால், என்னுடைய நியாய பிரமாணமாகி இந்த புஸ்தகத்தை உன் வாயை விட்டு நீ பிரியாது இருப்பாயானால், இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீ செய்வதற்கு உன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பாயானால், உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன். இப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தேவன் நிச்சயமாய் எனக்கு அவர் செய்வார். இது நிச்சயமாக நடக்கும். தேவன் என்னோட பேசியிருக்கிறார், வேத வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காக உரித்துக் கொள்கிறேன். சில பேர் வேதத்தை எப்படி வாசிப்பாங்க தெரியுமா? இந்த வசனம் யாரை பத்தி சொல்லுதுன்னா அவங்கள பத்தி சொல்லுது, அந்த விசுவாசியை பத்தி சொல்லுது. இந்த வசனம் இந்த பாஸ்டரை பத்தி சொல்லுது, இந்த வசனம் இவங்களை பத்தி சொல்லுது, ஏத்த வீட்டுக்காரங்களை பத்தி சொல்லுது, பின்னாடி உள்ளவங்களை பத்தி சொல்லுது. நோ நோ நோ, அப்படி சொல்லுவீங்கன்னா உங்க காரியம் வாய்க்காது. உங்க காரியம் வாய்க்க வேண்டுமே ஆனால், உங்க வழியிலெல்லாம் வாய்க்க வேண்டுமே ஆனால், நீங்க செய்ய வேண்டியது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். பர்சனலைஸ் பண்ணுங்க. இது எனக்குரியது அப்படி என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது நிறைய தடைகள் இருக்கலாம், வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் எல்லா தடைகளையும் மாற்றுகிறவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார்.
நீங்க அவரை விசுவாசிச்சு சில காரியத்தை நீங்க செய்ய முயற்சி பண்ணும் பொழுது தேவனுடைய கரம் அது உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்களால முடியாத காரியத்தை அவர் முன்னாடி நின்று மிகவும் எளிதாக அவர் செய்து முடித்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றும் படிப்பின் காரியமா இருக்கலாம், வேலையினுடைய காரியமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய லோன் விஷயமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை வாய்க்க பண்ண அவராலே கூடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருப்பதாக. God bless you.